எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனம். சத்தமா வாசிக்கலாம், எடுத்தவங்க சீக்கிரம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஆனால் என்னவா, ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. தேசத்துல திறப்பில நின்று தேசத்தின் அழிவுக்கால், தேசம் அழிக்கப்படாதபடிக்கு ஆண்டு சமூகத்தில் நின்று ஜெபிப்பதற்கு, அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு யாருமே இல்லை செய்யலையா? இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம நினைக்கலாம், நம்ம ஊழியம் பண்றோமே, நம்ம தான் பிரசங்கம் பண்றோமே, நம்ம தான் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றோமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஊழியம் பண்ணுவது வேறு, திறப்பிலே நின்று கர்த்தரிடத்திலே மன்றாடுவது வேறு. அல்லேலூயா, அல்லேலூயா. திறப்பு என்றால் என்ன? திறப்பின் வாசலில் நின்று கர்த்தரை நோக்கி மன்றாடுவது என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஊழியம் செய்வது என்றால் என்ன? திறப்பின் வாசல் என்றால் என்ன? அல்லேலூயா. அடுத்த மாதம் ஒரு 1000 கைப்பிரதிக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அடிப்பதற்கு என்ன செய்யறேன், முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஒரு 3 கைப்பிரதி எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. அதுல ஒரு கைப்பிரதி என்ன செய்ய போறேன், அடுத்த மாதம் ஒரு 1000 பிரதி, ஒரு ட்ரையல் போல என்ன செய்ய போறேன், அடிப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் அதுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. என்னுடைய டார்கெட் ஒரு நாளைக்கு 10 கைப்பிரதி. மனோமுனியனார் யூனிவர்சிட்டி முன்னாடியோ, புது பஸ் ஸ்டாண்டு முன்னாடியோ, மார்க்கெட்லயோ, வண்ணார்பேட்டையிலயோ டெய்லி 10 கைப்பிரதி. அல்லேலூயா. அவங்க அதுல வடை சாப்பிடுறாங்க அல்லது பட்டாணி சாப்பிடுறாங்க, ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அவர் தினமும் ஒரு 10 கைப்பிரதி எடுத்து, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பட்டாணி வண்டி இருக்கும் இல்லையா, பட்டாணி வண்டி, அந்த வண்டிக்காரர்கிட்ட போய் என்ன செய்வாரா, கொடுப்பாரா. தம்பி கவனிக்கிறீங்களா? அவனை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பட்டாணி வண்டிக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரா, ஐயா இதுல பட்டாணி மடிச்சு என்ன செய்யுங்க, கொடுங்க. பட்டாணி மடிக்கிறதுக்கு பேப்பர் கிடைச்சா சும்மாவா, அவனுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். அவன் என்ன செய்வானா, பட்டாணியை மடிச்சு, சுண்டலை மடிச்சு, கொண்டக்கடலையை மடிச்சு என்ன செய்வானா, கொடுப்பானா. இதை வாங்குறவன் யாரா இருக்கும், 10ல ஒரு 7 பேரு பஸ்ல போற பிரயாணிகளா இருக்கும். அல்லேலூயா. இந்த பட்டாணி சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த 10 கைப்பிரதியில ஒரு 2 பேர் அந்த தலைப்பையோ அல்லது உள்ள இருக்கிற வார்த்தையோ பார்த்து என்ன செய்வாங்க, வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. 8 பட்டாணிக்காக விழுந்து போனாலும் 2 கல்லாவது கோலியாட்ட என்ன செய்யும், வீழ்த்தும். அல்லேலூயா. தாவீது எடுத்தது 5 கல்லு, ஆனா வீழ்த்தினது 1 கல்லுதான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வழியிலேயாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அப்பேற்பட்ட திறப்பின் வாசலில் நிற்பதற்கு ஒருவனையும் காணும். அப்ப திறப்பின் வாசலில் நின்ற பரிசுத்தவான்கள் யார்? நமக்கு பயிற்சிக்காக, நமக்கு ஆதாரமாக, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக திறப்பின் வாசலில் நின்ற ஊழியக்காரர்கள் வேதத்தில் யார் யாரெல்லாம், அவர்களை அடிச்சுவடுகள் எப்படி, என்ன காரியத்துக்காக அவர்கள் திறப்பின் வாசலில் நின்றார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீத புஸ்தகம் 106, சங்கீதம் 106 22 23. தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். 106 22 23. அதை நம்ம வாசிங்க. ஆகையால் இரட்சகரை ஜனங்கள் மறந்ததுனால, நல்லா கவனிக்கணும், தன்னுடைய இரட்சகரை ஜனங்கள் மறந்ததுனால ஆண்டவர் அவர் என்ன செய்ய போறாரா, முடிவெடுக்கிறார், நாசம் பண்ணுவதற்கு முடிவெடுக்கிறார். ஜனங்கள் மொத்தத்தையும் நாசம் பண்ணி நான் என்ன செய்வேன், வேற ஜனத்தை என்ன செய்வேன், உண்டாக்குவேன். மோசேட்ட சொல்றார், இந்த ஜனங்கள் வேண்டாம் மோசே, இந்த ஜனங்களை விட்டு, இவர்கள் எப்படிப்பட்ட ஆவியுடையவர்களா இருக்கிறார்கள், முறுமுறுப்பின் ஆவியுடையவர்களா இருக்கிறாங்க. கவனிக்கணும், நல்லா கவனிச்சாதான் புரியும் வசனம். அல்லேலூயா. இயேசுவினுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், இயேசுடைய அற்புதத்தை பார்த்தவர்கள், அவரால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இப்ப எப்படி இருக்காங்களா, அவருடைய ஆசீர்வாதத்தை மறந்தவர்களாய், அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை மறந்தவர்களா போனதுனால ஆண்டவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ரொம்ப பயங்கரமான டிசிஷன்.
மோசேட்ட சொல்றாரு, இவங்களை விட்டுறலாம் மோசே, வேண்டாம், நானும் போராடி போராடி பார்த்துட்டேன். இந்த டிசிஷனுக்கு நம்மளை குறித்து ஆண்டவர் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்க்கையில வந்துடக்கூடாது. மோசேட்ட சொல்றாரு, அவர்கள் நீ மறந்ததுனால, வாசிங்க தொடர்ந்து, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, கவனிச்சீங்களா? மோசே எப்படிப்பட்டவனா? பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஊழியத்துக்கு வரல, அல்லேலூயா அல்லேலூயா, காசுக்காக ஊழியத்துக்கு வரல, ஊழியக்காரர் மகா அப்படிங்கிறதுனால ஊழியத்துக்கு வரல. வசனம் எப்படி சொல்லுது? The God chosen the Moses. அவரோ தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. அருமையான தேவ பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட அறிவுடையவனா இருக்கலாம், அளவு உடையவனா இருக்கலாம், ஆடம்பரத்துல வாழ்ந்திருக்கலாம், அல்லது ஊழியம் செய்யலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அங்கீகாரம் உடைய ஊழியத்துக்கு, நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இல்லாம இந்த உலகத்துக்கு முன்னாடி என்ன கை தட்டினாலும், என்ன குதிச்சாலும், என்ன மியூசிக் போட்டாலும் என்ன செய்யாது, கதை நடக்காது. உலகத்துல உள்ளவனும் பாட்டு படிக்கிறான், உலகத்துல உள்ளவனும் மியூசிக் போடுறான், உலகத்துல உள்ளவனும் லைட் போடுறான், ஜனங்கள் கூட்டம் நம்மளை காட்டில என்ன செய்யுது, அதிகமா வருது, அதிகமா குதிக்கிறாங்க, அதிகமா ஆடுறாங்க. நீங்க சவுண்ட் இல்லாம ஆவில நிறைஞ்சு ஜபிக்கிற சபையையும் உலகத்திற்கு குத்தாட்டம் போடுற வாலிப கூட்டத்தையும் பாருங்க, ஒண்ணுமே இருக்கலாம். ஆனா இந்த ஆவி வேற, அந்த ஆவி வேற. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தின் ஆவி இறங்கணும்னா நடத்துறவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவனா இருக்கணும். வாசிங்க தொடர்ந்து. இப்ப மோசே கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவன்? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவ்வளவு நாள் எங்கெல்லாமோ சுத்தி இருக்கலாம், இவ்வளவு நாள் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருக்கலாம், எங்கெல்லாமோ பரிகாரம் செஞ்சிருக்கலாம், எத்தனை தெய்வங்களை கும்பிட்டு இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். மோசே கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். 40 வருஷம் எகிப்தில் என்னவா இருக்கிறான்? இளவரசனா இருக்கிறான். சகல சாஸ்திரங்களையும், சகல வித்தைகளையும், சகல ராணுவ பயிற்சிகளையும் கற்றறிந்தவன் யாரு? மோசே. வசனம் சொல்லுது, சகல படிப்புல அவன் யாரா? தேர்ந்தவன். 40 வருஷம் 40 இயர்ஸ் இளவரசனா இருக்கிறான். சாதாரண காரியம் கிடையாது. அந்த அடுத்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒரு இளவரசனா இருந்தவன் அடுத்த 40 வருஷம் என்ன செய்றான்? ஆடு மேய்க்கிறான். இவன் வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. நீங்களும் நானும் இருப்போம்னா இந்த பூமியில வாழ்வமானு தெரியாது. இளவரசனாய் வாழ்ந்தவன் ஆடு மேய்க்கிறான் வனாந்தரத்துல. இளவரசனாய் இருந்தவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல, இளவரசனாய் இருந்தவனுக்கு நல்ல சாப்பாடு இல்ல. 40 வருஷம் எப்படிப்பட்ட வாழ்க்கை? சடனா 40 வருஷம் ஒரே நாள்ல a fine morning the life style was changed. ஒரே மார்னிங் சேஞ்ச், ஓடுறான் வனாந்தரத்துக்கு. அடுத்த நாள்ல இருந்து அவன் ஆடு மேய்க்கிறான். 40 வருஷம் 80 வருஷம் தான் எதற்கு அழைக்கப்பட்டேன் என்று மோசேக்கு தெரியாது. 40 வருஷம் ஒரு பிராக்டிஸ், ஒரு பயிற்சி, ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவம், பணக்கார அனுபவம். அடுத்த 40 வருஷம் ஒரு சாப்பாடு, ஒரு படுக்கை, ஒரு வாழ்க்கை. எப்படி பாத்தீங்களா மோசேக்கு? இந்த மாதிரிலாம் வாழ்க்கை நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியத்தை நிப்பமானு தெரியாது. இன்னைக்கு கார் இருக்கு, பில்டிங் இருக்கு, வேலை இருக்கு, சம்பளம் இருக்கு, வசதி இருக்கு. இன்னைக்கு கர்த்தருக்கு அல்லேலூயா வரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரும், துயர் நீக்கும் மருத்துவரைன்னு பாட்டு வரும். ஆனா நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனை வந்துச்சு, அல்லது ஒரு சூழ்நிலை தலைகளா மாறிச்சுன்னா பாட்டு வருமாங்கிறது தெரியல. அல்லேலூயா. ஆனால் இந்த மோசே 80 வருஷத்துக்கு அப்புறம் தான் அழைக்கப்பட்ட அழைப்பை அவன் கண்டுபிடிக்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, நம்மக்கெல்லாம் வயசு ரொம்ப ஆயிருச்சு, இவ்வளவு நாள் கழிச்சு கர்த்தர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அல்லேலூயா. வயசு ஆண்டவருக்கு முக்கியம் அல்லமா,
வாழ்க்கை முக்கியம் இல்ல, பணம் முக்கியம் இல்ல, ஆத்துமா தான் கர்த்தருக்கு வெளியேற பெற்றது. அல்லேலூயா. அந்த ஜனங்களை அழிப்பதற்கு முடிவெடுத்திருக்கிற ஆண்டவர் இடத்துல பேசுகிறார். மோசே பேசுகிறார், வாசிங்க. அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை இவர் என்ன செய்யறாராம் மோசே? எப்படி வசனத்தை பார்த்தீங்களா? மோசே அந்த சராசரங்களை படைத்த தெய்வத்தின் உக்கிரத்தை ஆற்றாரா? இதுல எப்படி நீங்க வேதத்தை யாத்திராகமத்தெல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஆண்டவருக்கு மோசே அட்வைஸ் சொல்றோம். ஆண்டவரே இப்படி செய்யலாம் இல்லையா, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? எப்படி பாருங்களேன், இந்த உலகத்துல மோசே மட்டும்தான் ஆண்டவருக்கு ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு போல தெரியுது எனக்கு. அந்த பாக்கியத்தெல்லாம் பெறணும்னா முடியுமான்னு தெரியல. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அவருக்கு முன்பதாக திறப்பின் வாசலை நிற்கிறான். ஜனங்களை அழிப்பதற்கு ஆண்டவர் முடிவெடுத்து விட்டார். மோசேக்கு நல்லா தெரியும் ஜனங்களை அழிக்கிற ஸ்டைல் எப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு ஜனங்களை அழிக்கிற ஸ்டைல் எப்படி நல்லா தெரியும். வியாதியை கொடுத்திருக்கிறாரு, பட்டயத்தை அனுப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. சங்கார தூதனை அனுப்பி இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன ஸ்டைல் எடுக்கிறாரு தெரியாது. ஆனா அவர் செஞ்சா எப்படி இருக்கு, எப்படி பயங்கரமா இருக்குன்னு மோசேக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே இப்பேற்பட்ட ஜனங்களை நான் அழைத்து வந்தேனே. அதை காட்டிலும் இன்னொரு வசனம் இருக்குது, சொல்லுங்க, வாசிங்க. ஸ்தோத்திரம். என்னாகமம் 12:13 வாசிங்க. என்னாகமம் 12:13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, எப்படியா கெஞ்சினான். ஏன்னா ஆண்டுகிட்ட மோசே கேட்கக்கூடிய காரணம் தெரியுமா? அவரை எப்படி ஆஃப் பண்ணலாம், எப்படி கெஞ்சலாம். ஒரு திறப்பில் வாசல் நிற்கிற ஒரு தேவ பிள்ளையோட ஆராதனை எப்படி தெரியுமா இருக்கணும்? கெஞ்சற விதமா இருக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதிகாலை மச்சலெல்லாம் போய் கிடக்கும் போது நெடுஞ்சாங்கடையா விழுந்து கிடந்து என்ன செய்வேன்? சொன்னதுல கேட்பேன், போராடி கேட்பேன், இதை எனக்கு செஞ்சாகணும்ப்பா, செய்யுங்க. நீங்க செய்யலன்னா யாரு செய்வா ஆண்டவரே? அழிக்கப்படுகிற ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு மோசே என்ன செய்கிறான்? திறப்புல நிற்கிறான். ஒரு ஆடம்பரத்துல வாழ்ந்திருக்க தெரியும், ஒரு ஆடம்பரத்தில் அவனால வாழ்ந்திருக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைய, சிறு பிள்ளைய கவனிங்க. ஒரு மோசே பணக்காரனாய் வாழ்ந்தவனுக்கு ஆடம்பரத்துல அப்படி கண்டினியூ பண்ணிருக்க தெரியும். ஆனாலும் அவன் தேவ ஜனங்களை மீட்கும்படியாய் தன் அழைப்பை உணர்ந்தவனாய் அவன் என்ன செய்கிறான்? அந்த பாடுகளை அனுபவிக்கிறான். அவன் திறப்பின் வாசல் இருக்கான். அதுக்கும் ஒரு படி மேல போய் இத வாசிங்க. யாத்திராகமம் 32:12-13. யாத்திராகமம் 32:12-13 வாசிங்க. என்னமா? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியில் மேல இராதபடிக்கு பாருங்க. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீர் ஈஸியா அழிச்சிருவீரு, உமக்கு அழிப்பதற்கு ஒரு நொடி போதும். சங்கார தூதரனை விட்டா ஒரு நொடிதான். இப்படி மின்னல் போய் மின்னல் கடம்பது போல ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? கொத்து கொத்தா விழுந்து போவாங்க. உங்களுக்கு வேற அந்த அழிக்கிற காரியம் ஈஸியா இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளையே, ஒரு பாவி பிள்ளைகளை, அடிமையை கடந்த ஒரு தேவ பிள்ளைகளை பார்வோன் இடத்துல போராடி மீட்டு வந்தது மோசேக்கு என்ன இருக்கு? அந்த கஷ்ட உணர்வு தெரியுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரன் நம்ம ஈஸியா பேசிடலாம். அந்த ஊழியக்காரருடைய குடும்பம், அந்த ஊழியக்காரர் பின்னணி, அந்த ஊழியக்காரருடைய காரியம், பாடு, கஷ்டம் எதுவுமே தெரியாது. யூடியூப்ல எவனோ எதையோ போட்டதுக்கு நம்ம என்ன செய்வோம்? இவனு கள்ள பயலாம், இவனு திருட்டு பயலாம், எவனோ எதையோ சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஏவும் தெரியாது, இசட்டும் தெரியாது, ஈஸியா என்ன செஞ்சிருவோம்? பேசிடுவோம். ஆனா அருமையான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு, சபையை நடத்துவதற்கு என்ன செய்கிறான்? கற்ப வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. மோசே சொல்றாரு, நீர் ஈஸியா அழிச்சிருவீரப்பா, உனக்கு ரொம்ப ஈஸி. ஆனா புறஜாதி என்ன தெரியுமா சொல்லுவான்? வாசிங்க. பாருங்க, புறஜாதி சொல்லுவானா, எகிப்தியன் சொல்லுவானா,
பாலைவனத்துல இயேசு கொண்டு போட்டாராம்ல இஸ்ரவேல. கேட்டீங்களா கதைய? எல்லாரும் செத்து போனானா, மோசே மட்டும் தான் உயிரோட இருக்கானா. இந்த பயலுக்கு தேவையா? இங்க இருந்து ஒழுங்கா என்ன செஞ்சிருக்கான்? ஆடையோ மாடையோ என்ன செஞ்சிருக்கான்? செங்கலையோ மேய்ச்சி இருந்திருக்கலாம். என்னமோ இயேசு விடுவிக்கிறார், இயேசு சுகம் கொடுக்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார்னு இந்த தெய்வத்தை விட்டுட்டு என்ன செஞ்சானுங்க? போனானுங்க. அந்த இயேசுவை கொண்டு போட்டாரோம்னா பாத்தீங்களா? இது தேவையா இவங்களுக்கு? முட்டாப்பலையா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? புறஜாதியா தெய்வத்தின் நாமத்தை என்ன செய்வானோ தூஷிப்பான். ஆண்டவரை ஆண்டவர் சொல்றான், மோசே இஸ் எக்ஸ்பிளைனிங் டு காட். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமல்ல, ஆனாலும் தெய்வத்தை ஆற்றும் பொறுத்து ஆண்டவரே நீ எடுத்திருக்கிற முடிவு எப்படின்னு தெரியாது, ஆனா புறஜாதி கிண்டல் பண்ணுவாப்பா, புறஜாதி நக்கல் பண்ணுவாப்பா. என் ஜனத்தை நீர் என்ன செய்யாதீங்க? அழிக்காதீங்க. அதே அதிகாரத்துல 32வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் எப்பேற்பட்ட ஒரு திறப்பின் வாசல் அனுபவம் பத்திலா? எங்க பாவி மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனனுக்கு வேண்டாம். அவங்களுக்கு காலி பண்ணலாம். முறுமுறுப்பு, சாப்பாடுக்கு முறுமுறுப்பு, சுகத்துக்கு முறுமுறுப்பு, தண்ணிக்கு முறுமுறுப்பு, கிளைமேட்டுக்கு முறுமுறுப்பு, வாழ்க்கையில எது எடுத்தாலும் என்னது முறுமுறுப்பு. அருமையான தேவபிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மைனா, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மைனா, ஒரு சாப்பாட்டுக்கு, உலக சாப்பாட்டுக்காகவோ, உலக ஆசீர்வாதத்துக்காகவோ, உலக சுகத்துக்காகவோ, உலக பணத்துக்காகவோ ஆண்டவர் என்ன செஞ்சாத? ஒரு காரணம் முறுமுறுத்துறாத. சில விசுவாசிகள் டக்குன்னு சொல்லுவாங்க, டங்கு ஸ்லிப் ஆகி. ஆண்டவர் ரொம்ப என்ன செய்யறாரா? சோதிக்கிறாரா? ரொம்ப என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். மோசே ஆடு மேய்ச்சதை விடையா? என் அப்பன் இயேசு அழகான வஸ்திரம் முடித்து தேவகுமாரனை அற்புதம் செய்தார். அவர் டிரெஸ் கலட்டி நிர்வாணமாக்கி அவர் தலையில முள்முடி வச்சு அடிச்சாங்க. அதை காட்டிலுமா மூஞ்சில துப்பினார்களாம். நான் இதுவரை நினைச்சேன் ஒருத்தன் ஏதோ துப்பிட்டு போயிட்டான்னு சொல்லி. ஆனா ஸ்தோத்திரம், சுவிசேஷ புஸ்தகம் வாசிக்கும் போது, இன்னைக்கு காலையில வாசிக்கும் போது சொன்னாங்க, வாசிக்கும் போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் முகத்தை மூடினார்களாம். தீர்ப்பு வந்தவுடனே அவர் முகத்தில துப்பினார்களாம். எப்படி துப்பினார்கள்? துப்பினான் அல்ல, அவன் துப்பிட்டு இருக்காங்க ஆண்டவர் முகத்துல. அப்பேற்பட்ட பாட நீங்கள் நானும் சந்திச்சோமா? இதுவரை வாழ்க்கையில் இல்லையே. அவன் அடிச்சுட்டு போயிருக்கான். அவர் சகலவற்றையும் சகித்ததுக்கு தெரியுமா? அன்று அழிக்க முடிவெடுத்தவர் இன்னைக்கு அவன் துப்புறதெல்லாம் தன்னால வடிய விட்டதுக்கு தெரியுமா? நீங்கள் நான் அழிக்கப்படாதபடி இருப்பதற்காக. இந்த மோசே சொல்லுகிறான், நீர் அவர்களை காப்பாற்றுவீரானால் காப்பாற்றும், மன்னிப்பீரானால் மன்னியும், இல்லை என்றால் முதல்ல ஏன் என்ன செய்யுங்க? கிறுக்கி போடுங்க. அவனுக்கு இருந்த விசுவாசம் என்னன்னா, அதுல நான் ரொம்ப கண்டு கொண்டது என்னன்னா, அவனுக்கு 101% விசுவாசம். என் பேர் எங்க இருக்கு? ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. அருமையான தேவர்கள், இங்க இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் ஆணித்தனமாக சொல்ல முடியும் என் பேர் ஜீவ புஸ்தகத்துல உறுதியா இருக்கு? நான் கைத்துக்கு சொல்லல, உங்க இருதயத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு செத்தைக்கு ஒரு பான பரிமள தைலத்தை நாடி போக பண்ணுமா? வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையில ஒரு சின்ன பாவம், ஒரு சிறிய பொய், ஒரு சிறிய மறுதளிப்பு, ஒரு சிறிய விளையாட்டு, ஒரு சிறிய பெருமை, ஒரு சிறிய ஆடம்பரம் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை என்ன செய்ய பண்ணும்? நாடி போக பண்ணும். பரலோகத்துல அந்த பிரம்மாண்டமான பிரகாசத்துல 1000 தூதர்கள் ரெக்கையடித்து பாடக்கூடிய அந்த இடத்துல தங்கமயமான அந்த வீதியில தாவீது பாடவும், கிண்ணற வாசிச்சு பாடவும், யோசுவாவும் மோசேயும் எழுந்து நின்று ஆராதிக்கவும் அந்த தளத்துல நடப்பதற்கு எப்பேற்பட்ட பாக்கியம் வேணும்? அதை நினைச்சு பார்க்கவே விரும்பிப்பா இருக்கு. அவன் மோசே
அந்த பாக்கியத்தை அவன் கிறுக்கி போட சொன்னான். யாருக்காக தெரியுமா? இந்த பாவி ஜனங்களுக்காக. அப்பேற்பட்ட ஒரு திறப்பின் வாசல் அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. உங்க வீடு பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க சொந்த பந்தம், உங்க நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவங்க எத்தனையோ பேர் என்ன செய்றாங்க? அழிவுல இருக்கிறாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பிளம்பரை பார்த்தேன். எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர். அதனால அவர் சொன்ன, நான் ஆண்டவருடைய பிள்ளை சார், நான் ஒரு கிறிஸ்தவன். அவர்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு பைபிள் வாசிச்சீங்களான்னு கேட்டேன். டக்குன்னு யாருக்கிட்ட? ஒரு பிளம்பர் கிட்ட. இன்னைக்கு பைபிள் வாசிச்சீங்களா? பெருமையா சொல்றான், நான் யாரு? கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் ஆண்டவர் பிள்ளைன்னு ஆண்டவருக்கு சொல்லலாம், ஆனா ஆண்டவர் சொல்லணும் இவன் ஏன் பிள்ளைன்னு. அதுதான் முக்கியம். அந்த சர்டிபிகேட் தான் கேரண்டட். அவரு சொல்லணும் இவன் ஏன் பிள்ளை. அவர் சொல்றாங்க, நான் மோசையை தெரிந்து கொண்டேன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. அவர் சொல்லணும் நீ ஏன் பிள்ளைன்னு. நான் கேட்டேன், பைபிள் வாசிச்சீங்களா? இல்ல சார். அப்போ ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றீங்க? அவருக்கு பதிலே வரல. ஒரு ஆண்டவர் பிள்ளை என்பவன் ஆண்டவரத்துல என்ன செய்யணும்? பேசணும். அவர் அவர்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும். நீங்க உங்க மனைவி கிட்ட பேசாம வந்தீங்களான்னு? இல்ல சார் பேசுனேன். உங்க அப்பா கிட்ட பேசுனேன், உங்க அம்மா கிட்ட பேசுனேன். அப்ப அவர்கிட்ட பேச வேண்டாமோ? அவர்கிட்ட பேச வேண்டாமோன்னு கேட்டேன். பேசணும் சார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தரேன், நீங்க செய்வீங்களான்னு கேட்டேன். செய்யறேன் சார். எனக்கு கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சார்? நான் இந்த ஆபீஸுக்குள்ளதான் வேலை பார்க்க முடியும், நான் இந்த கம்பெனில மட்டும் தான் வேலை பார்க்க முடியும். ஆனா நீங்க எங்கெல்லாமோ போறீங்க, வீடு வீடா போறீங்க, புறஜாதி வீடுகளுக்கு போறீங்க, எத்தனையோ ஊர்களுக்கு போறீங்க. அந்த வீட்டுல வேலை செய்யும் போது ஒருவேளை அந்த வீட்டுல அழுகை இருந்தால், அந்த வீட்டுல பலவீனம் இருந்தா, அந்த வீட்டுல பாடு இருந்தா, ஒரு நிமிடம் ஏற்றுக்கொள்ளானோ கொள்ளலையோ, திரும்ப உங்களை கூப்பிடுறானோ கூப்பிடலையோ, இயேசுவின் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? சொல்லுங்க. 10 வீட்டுல 2 வீட்டுல கிரியை நடக்கும். இப்படி கவனிச்சிட்டே இருந்தாரு. எனக்கு இதுவரை தோணல சார், இனித்தோம். ஒரு 5 கைப்பிரதி என்ன செஞ்சுக்கோ, உன் டூல்ஸ் பேக்ல வச்சுக்கோ, 4 புதிய ஏற்பாடு வச்சுக்கோ. இப்ப என் கார் டிக்கே போய் திறனாலும் 2 போர்வையும் 5 புதிய ஏற்பாடு இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது ஒரு தாய் பிள்ளையோட பரிதாபத்துல உட்கார்ந்து இருக்குன்னா இந்த போர்வையை கொடுத்து ஒரு புதிய ஏற்பாடு என்ன செய்யணும்? கொடுத்துட்டு வருவேன். போன மாசம் வரை செஞ்சுட்டு இருக்கேன். மாசம் 2 போர்வை, 300 ரூபாய் ஒரு போர்வை. அல்லேலூயா. இதோ பெருசா ஊழியம் என்று சொல்லல, உங்க காரியத்தை கிரியைகள் மூலமா என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த மோசே தன்னுடைய பரிசுத்த இந்த பாக்கியத்தை இழந்து போக தயாரானான் ஜனங்களை மீட்பதற்காக. நீங்கள் நானும் எவ்வளவு செஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நானும் எவ்வளவு துணிஞ்சிருக்கோம் ஆண்டவருக்காக, ஜனங்களுக்காக? ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய வருமானத்துல, உங்களுடைய சம்பாத்தியத்துல, உங்களுடைய உழைப்புல எதையாவது செய்து சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? அறிவிங்க. ஒருவேளை உங்க வீட்டுல எவனாவது பிச்சை கேட்டா அவனை கூப்பிட்டு நல்ல சாம்பார் பொரியலோட வீட்டுல இருக்கிற சாப்பாடை போட்டு ஒரு புதிய ஏற்பாடுல கையில கொடுத்து, ஐயா அம்மா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுதலையாக்குவார், இந்த இயேசுவை தேடு, பிச்சை எடுக்கிற தன்மையிலிருந்து உன்னை என்ன செய்வார்? மாற்றுவார். இந்த கை காலில் புண்ணு இருக்கிற தன்மையிலிருந்து இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார், இந்த வியாதியிலிருந்து இயேசு உனக்கு சுகம் கொடுப்பார். சுவிசேஷம் சொல்லி என்ன செய்யுங்க? அனுப்புங்க. இன்னைக்கெல்லாம் பிச்சை எடுக்க ஆளே கிடையாது போல தெரியுது இல்லையா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். இது எதை சொல்லுதுன்னா, சோதோம் குமாராவை அழிப்பதற்கு வந்த தேவதூதர்கள் ஆபிரகாமோடு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாமும் அவரோடு பேசி கெஞ்சிறார், அழிச்சிட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சோதோம் குமாரா என்றால் என்ன தெரியாதவங்க இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு பெரிய பட்டணம், அந்த பட்டணத்தின் பேரு சோதோம் கொமோரா. அந்த பட்டணத்துல பாவம் மிஞ்சினதுனால, அக்கிரமம் மிஞ்சினதுனால அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு தேவன் முடிவெடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க.
இந்த மோசேக்கு இந்த ஆபிரகாம் அவர்களோடு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறான். வாசிங்க தொடர்ந்து. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டே இருந்தான். இந்த வந்த தேவதூதர் 2 பேரும் அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு போயாச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறான்? ஆண்டவரே கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, கர்த்தருக்கு முன்பாக நின்றுகிட்டே இருக்கிறான், அவன் விலகல. போனவன் நிப்பாட்ட சொல்லுங்க. இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருப்பான். ஆண்டவரே ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, ஒரு வாய்ப்பு கொடுங்க, அடுத்த மாசம் அழிங்கல. நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்பான். கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க பிளீஸ், கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க. நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய கர்ப்பிணிகள் இருக்காங்க, நிறைய வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணிருப்பான். அருமையான தேவ பிள்ளையே, அவங்க அழிப்பதற்கு போன பின்னாடியும் ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கல. அவன் கெஞ்சிக்கிட்டே நிக்கிறான். அந்த அனுபவம் உனக்கு உங்களுக்கு எனக்கு இருக்குதா? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை பத்தி ஏதாவது சொன்னா என்ன வந்துருது? நமக்கு வேண்டாதவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு வேண்டாதவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நமக்கு எல்லாம் எப்படி இருக்கு உலகத்துல? அவனுக்கு நல்ல தேவை. கர்த்தர் கிரியை செஞ்சிட, கர்த்தர் கேள்வி என்ன செஞ்சிட்டாரு? கேட்டுட்டாரு. சோத்திரம் அல்லேயாமோ இல்லையா? நமக்கு வேண்டாதவங்களுக்கு, நமக்கு எதிரிகளுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நம்மளை அவமானப்படுத்தினவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துட்டு, நம்மளை நிந்திச்சவங்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டுனா நமக்கு எப்படி இருக்கு? நான் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர் இல்லையா? அப்படித்தானே? என் ஆண்டவர் கேள்வி கேட்பாருக்கு தெரியும். கேட்டாரோ ஒரு கேள்வி. அருமையான தேவகுள்ளையே, அந்த ஜனம் பாவிகள். ஆபிரகாமுக்கு எவ்வளவோ இடையூறு கொடுத்திருக்கலாம். அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஆபிரகாமுடைய சொந்த லோத்து, அவன் ஆபிரகாம விட்டுட்டு பிரிஞ்சு போனவன். கண்ணின் இச்சை, ஆடம்பரம், அழகு, பிரம்மாண்டம், செழிப்பு, இது எல்லாவற்றையும் தேடி போனவன் யாரு? லோத். ஆனால் ஆபிரகாமோ தனக்கு மிஞ்சினதை மாத்திரம் எடுத்துக்கொண்டான். ஒரு தேவபிள்ளையுடைய அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கணும்? கண்ணின் பார்வை கர்த்தர் எதை காட்டுறாருன்னு தான் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு காரியத்தை பார்க்கறிய, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிய, இல்ல பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கணும்னு நினைக்கீங்க, இல்ல ஒரு பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கீங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகணும்னு நினைக்கீங்க, கர்த்தர் எதை காட்டுறாருன்னு தான் பார்க்கணும். கத்தார் தேசத்துக்கு போயிருக்கும் போது சீக்கிரமா முடிச்சிருக்க நேரம். கத்தார் தேசத்துல போயிருக்கும் போது நல்ல ஒரு ஆவிக்குரிய அளவுல சபையில உருவாகி வளர்ந்துட்டோம். அல்லேலூயா. அதுவரை விசுவாசியா தான் இருக்கிறேன். அங்க நிறைய பிரம்மாண்டமான சபைகள் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. ரொம்ப ஆடம்பரமான சபைகள் உண்டு. அப்ப நான் விசாரிச்சு பிறகு ஒரு சபைக்கு நான் போனேன். அந்த சபையில நல்ல ஒரு ஆராதனை, நல்ல பாடல் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. திடீர்னு என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் பக்கத்துல ஆள்கிட்ட கேட்டேன், பிரதர் கரண்ட் போயிட்டா? இல்ல பிரதர், இது ஆராதனை நேரம். ஆராதனை நேரத்துல என்ன பண்ணிடுவோம்? லைட் ஆஃப் பண்ணி இருட்டாக்கிடுவோம். எல்லாரும் அமைதியா என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். நான் என் போனையும் பர்சையும் எடுத்து நினைச்சுக்கிட்டேன், கையில பத்திரமா வச்சுக்கிட்டேன். அல்லேலூயா. வந்திருக்க பாஸ்போர்ட், விசா கார்டு எல்லாம் எங்க இருக்கு? அதுலதான் இருக்கு. அல்லேலூயா. எப்படியா இருட்டுக்குள்ள ஆராதனை? என் தேவன் வெளிச்சத்தின் தேவனம்மா. இருட்டாக இருக்கிற இடத்துல இயேசு வருவாரானால் அங்கு வெளிச்சம் உண்டாகிறது. இருட்டை மாற்ற, இருளை மாற்ற வந்தவன் இயேசு. அவரை ஆராதிக்க என்ன செய்யறாங்க? லைட்டை கூட ஆஃப் பண்ணிருந்தாங்க. அந்த ஆராதிக்கிற மேலதான் ஒரு டியூப்லைட் மாதிரி லைட் அடிக்கும். அல்லேலூயா. அந்த ஆராதிக்கிற எங்கெல்லாம் போறாரோ அவர் மாத்திரம் ஒரு லைட் என்ன செய்யுது? ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இது என்ன மாதிரியான ஆராதனை தெரியல. அப்புறம் யோசிச்சு, ஆகா இது ஒரு மாதிரி இருக்கு, அடுத்த வாரம் இன்னொரு சபையை பார்ப்போம். அப்ப சொன்னார் ஒரு பிரதர், இன்னொரு சபை இருக்கு போங்க பார்ப்போம். அந்த சபைக்கு போன ஆராதனை நல்லா இருந்துச்சு, பிரசவம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஆரம்பம் முதல் முடிவு வர ஒருத்தர் அபிஷேகத்தை நிரம்பல. அல்லேலூயா. ஆராதனை முடிஞ்சது, எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, பிரியாணி சாப்பாடு. என்ன சாப்பாடு? பிரியாணி சாப்பாடு. அந்த சாப்பாடை வாங்கிட்டு ஊழியக்காரர்கிட்ட போன, ஐயா சபை ஆராதனை எப்படி இருந்துச்சு பிரதர்? நல்லா இருந்துச்சு ஐயா, ஆனா அபிஷேக ஆராதனை நடத்தவே இல்லை, யாருமே அபிஷேகத்தில் நிரம்பலையே, உங்களை முதற்கொண்டு யாருமே நிரம்பலையே. பிரதர் அபிஷேகம் கரெக்ட் தான், அது உங்களுக்கு அந்த கிருபா வரம் இருந்தா நீங்க வீட்டில் என்ன செஞ்சுக்கோங்க,
என்ன செஞ்சுக்கோங்க, ஆராதிச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டாம், ஆராதிக்க வேண்டாம். அந்நிய பாஷை என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். இங்க ரொம்ப ஆடல் பாடலுக்கு ஆராதனைக்கெல்லாம் அங்க அபிஷேகத்துக்கு அங்க என்ன செய்யல, கொஞ்சம் இல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் மீண்டும் ஏமாற்றப்பட்டவனாய் ஆளுடைய சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒவ்வொரு சபையா நடந்து போயிட்டே இருந்தேன். நீங்க நினைக்கலாம் என்ன ஒவ்வொரு சபையா நடந்து போனான்னு சொல்லிட்டு. கத்தார் தேசத்துல எப்படின்னா 500 சபைகள் ஆராதிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கட்டிடத்தை அரசாங்கம் கட்டி கொடுத்திருக்கிறது. கத்தார் அரசு கட்டி கொடுத்திருக்கிறது. அதனால இந்த கத்தார் தேசத்துக்காக இன்னும் நான் ஜெபிப்பேன். 5000 கார் பார்க்கிங். எத்தனை கார் பார்க்கிங்? 5000 கார் பார்க்கிங், ராணுவ பாதுகாப்போடு கூட. ஒரு இஸ்லாமிய தேசம் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிப்பதற்கு 5000 கார் பார்க்கிங்கோட 500க்கும் மேற்பட்ட சபைகளை கட்டி கொடுத்திருக்கிறது. ஒரு கட்டடத்துக்குள்ள 100 சபை இருக்கும். ஒரு ஃபுல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டடத்துக்குள்ள 50 பேர் இருக்கிற ஒரு ஆராதனை ஒரு ஹால், 100 பேர் இருக்கிற ஒரு ஹால், 500 பேர் இருக்கிற ஒரு ஹால், 1000 பேர் இருக்கிற ஹால், அப்படி நிறைய இருக்கும். அந்தந்த சபையால் தன்னுடைய மக்களுக்கு தேர்ந்த எண்ணிக்கைக்கு தேர்ந்த அந்த இடத்தை செஞ்சுக்கிற வேண்டியதா, வாங்கிக்கிற வேண்டியதா. இலவசம் கிடையாது. இலவசம் தான். நம்ம ஆளுக்கு 5 விசுவாசி இருந்தால் 100 விசுவாசி ரூம் எடுத்துருவாங்களே இல்லையா? ஒரு சேருக்கு 5 ரியால் கட்டணும். ஒரு சேருக்கு 5 ரியால். அது நல்ல காரியம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்க தனக்கு தேவையான ஹால் என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க வரிசையா ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சபையுடைய ஆராதனை இன்னொரு சபைக்கு கேட்காது. ஃபுல் சவுண்ட் ப்ரூஃப், ஃபுல் சென்ட்ரலைஸ்டு ஏசி, எல்லாம் டோர் போட்டு இருக்கும். ஃப்ரிட்ஜ் டோர் மாதிரி தான், ஃப்ரிட்ஜ் டோர் மாதிரி. அது கண்ணாடி கிட்ட வந்து அங்க ஆராதனை நடக்கும். அங்க மலையாளத்துல நடக்கும், தெலுங்குல நடக்கும், கன்னடத்துல நடக்கும், இங்கிலீஷ்ல நடக்கும், பிலிப்பைன்ல நடக்கும், சைனீஸ்ல நடந்துகிட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடமா வந்துட்டு வேண்டியதான். அந்த டோர் மேல எழுதியிருக்கும் தமிழ் வர்ஷிப், இன்ன சபை, அசம்பிளி ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், ஐபிசி இங்கிலீஷ், ஐபிசி ஹிந்தி, ஐபிசி மலையாளம். அந்த டோர் மேல நினைச்சிருக்கோம், போட்டிருக்கோம். அமெரிக்கன் ஆங்கிலிக்கன் சபை, இப்படி எல்லாம் போட்டிருக்கும். அப்ப ஒரு மலையாள சபை டோர் கிட்ட வந்தேன். அந்த சபை கிட்ட வரும்போது அந்த சபையில ஆவில நிறைஞ்ச அந்நிய பாஷையில நிரம்பி அடிச்சா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்குள்ள தோணுச்சு, இந்த சபைக்குள்ள நம்ம என்ன செய்வோம், போய் நேரம் ஆயிட்டு ஆராதிப்போம். இப்ப உள்ள போன கர்த்தரை அபிஷேகத்தை நிரப்பினார். ஆண்டுடைய தொடுதலை என்னால உணர முடிந்தது, அபிஷேகத்தை உணர முடிந்தது, கர்த்தர் அந்த இடத்துல அசைவாடுகிற அசைவாடலை உணர முடிந்தது. அருமையான தேவ பிள்ளையே, சபை முடிந்ததும் அந்த போதகரை முன்னாடி கூப்பிட்டாரு. தம்பிங்க வாங்க, உங்க பேர் என்ன, இதெல்லாம் கேட்டாரு. சொன்னேன். ஒரு 2 வாரம் கடந்தது. அவங்க சொன்ன காரியம், நாங்க தமிழ் சபை ஆரம்பிப்பதற்காக வெகு ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் சபை நடத்தக்கூடிய ஒரு ஊழியர் எங்களுக்கு தேவை, தமிழ் சபை நடத்தக்கூடிய ஒரு தேவ பிள்ளை எங்களுக்கு தேவைன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க மலையாள சபையில ஒரு தமிழ் பேசுற ஆள் இருக்கிறாங்க, ஆனா ஒரு சபையை நடத்தக்கூடிய அளவிற்கு தமிழ் தெரிந்தவங்க என்ன செய்யல, இல்ல. கர்த்தர் உங்களை அந்த தமிழ் சபையை நடத்துவதற்கு என்ன ஏவுகிறார், நீங்க ஆயத்தமானு கேட்டார். அந்த நொடி வர முன்னாடி நின்று ஒரு சபையை நடத்தி எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் நான் கர்த்தர் இடத்துல ஒரு அழைப்பை பெற்றவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை அழைத்தது எனக்கு நல்லா தெரியும். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், தமிழ் சபையை நடத்தணும்னு சொல்றீங்களே ஐயா, சரி எத்தனை விசுவாசி? நான் பிறப்பின் வாசலின் அந்த அனுபவத்தை விலகி கொண்டிருக்கிறேன். ஒருவனை கர்த்தர் தெரிந்தெடுத்தால், மோசையை கர்த்தர் தெரிந்தெடுத்தால், ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தால், என்ன சொல்ல வர, ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டால் மாத்திரமே அவனுக்கு அந்த இருதயத்தில் பிறப்பின் வாசலுடைய தாகம் இருக்கும் என்பதை சொல்ல வர. எத்தனை விசுவாசி ஐயான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இதுவரை ஒரு விசுவாசி இல்ல, நீங்க தான் என்ன செய்யணும், ஊழியத்தை ஆரம்பிக்கணும். அந்த சபை 500 பேர் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபுல் ஃபர்னிச்சர்டு சபை. சென்ட்ரலைஸ்டு ஏசி, சவுண்ட் ப்ரூஃப், ஆடியோ சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம், கிட்டார் 5 இருக்கும், கீபோர்டு 3 இருக்கும், பேட் 2 இருக்கும். அல்லேலூயா. இந்த சுவரை காட்டிய ஒரு பிரம்மாண்ட எல்சிடி என்ன செய்யும், இருக்கும்.
நான் கேட்டேன், ஒருத்தர் இல்லையா? அவர் சொன்னார், ஒரே ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவர் தமிழ் நினைச்சவர், கொஞ்சம் பேசுவார், அவரை வேணா உங்களுக்கு என்ன செய்யறேன் தாரு. அப்ப என் டைம் என்னன்னு கேட்டேன். எங்களுடைய ஆராதனை சரியா என்ன செய்யும்? 12 மணிக்கு முடியும். நீங்க 2 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு என்ன செய்யணும்? முடிக்கணும். சரி ஐயா, 2 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடியுது. 2 மணிக்கு வந்து நின்னேன், அந்த ஒரு ஆளும் வரல. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே 500 பேர் உட்காரக்கூடிய இந்த பிரம்மாண்ட ஆடிட்டோரியத்தை என் கரத்துல கொடுத்திருக்கிறீர, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்ன, நீ பாடி ஆராதிக்க ஆரம்பி. நான் ஆராதிக்க ஆரம்பிச்சேன், பாடல் பாட ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. மைக் வச்சு பாடல் பாட ஆரம்பிச்சேன். கீபோர்டு போட ஆள் கிடையாது, கிட்டார் போட ஆள் கிடையாது, உட்கார்ந்து இருக்க ஒருத்தரும் கிடையாது. ஆனா நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன். என்ன தெரியுமா சொல்லி ஆராய்ச்சேன்? கரங்களை தட்டி, அல்லேலூயா, அருமையான தேவனே, கரங்களை தட்டு, கரங்களை கர்த்தரை ஆராதி, கர்த்தரை கையை உயர்த்தி ஆராதிங்க. அங்க யாரும் என்ன செய்யாது கிடையாது. பக்கத்து சபைக்கு போறவங்க அந்த கரண்ட் டோர்ல பாத்துக்கிட்டே போவாங்க, இப்படி பார்ப்பாங்க. சில ஆட்கள் டோரை திறந்துட்டு சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா மைக்க பிடிச்சு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கான், சபையில ஒரு ஆளை காணும். ஆராதனை முடிஞ்ச ஆண்டு சொன்ன, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, எனக்கு அனுபவம் கிடையாது. வசனத்தை எடுத்து, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், இந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, இப்படி நடக்கும், கர்த்தர் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பார், சோத்திரம் சோத்திரம், இந்த வசனம் சொல்லுகிறது, ஜனங்களே நீங்க கேளுங்க, அருமையான தேவர்களே நீ கேளு, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அந்த சேர்ல ஒரு ஆளு கிடையாது. இப்படி 1 வாரம் கடந்துச்சு, 2 வாரம் கடந்துச்சு, 3 வாரம் கடந்துச்சு, 4 வாரம் கடந்து 1 மாசம் முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு கார் உண்டு, கர்த்தர் கொடுத்திருந்தாரு. நான் 3 நாட்டு லைசன்ஸ் வச்சிருக்கேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என் கூட டெஸ்ட் வந்திருக்க 10 பேர்ல 9 பேர் ஃபெயில் ஆனா நான் ஒருத்தனை செஞ்சிருவேன், பாஸ் ஆயிடுவேன். அல்லேலூயா. அங்கெல்லாம் காசு கொடுத்து பாஸ் ஆக முடியாது. ரிட்டன் எக்ஸாமே 2 எழுதணும். ரிட்டன்ல 1 எழுதணும், கம்ப்யூட்டர்ல 1 எழுதணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் ரோட்ல ஓட்டி காட்டணும். அல்லேலூயா. இதுல எல்லாத்துலயும் பாஸ் ஆனாலும் என்ன உண்டு? லைசன்ஸ் உண்டு. கர்த்தர் எனக்கு ஒரு கார் கொடுத்திருந்தா, லைசன்ஸ் கொடுத்திருந்தா. அடுத்த மாதம் ஆண்டவர் சொன்னாரு, உன்னைய வெறும் சேருக்கு பிரசங்கம் பண்ண பாட்டு படிக்க நான் கூப்பிடல, ஆள் யார் சேப்பா, நீ ஊழியத்துக்கு போகணும். அப்ப அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், கத்தார் தேசம் எனக்கு புது தேசம். அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்த ஊழியம் பண்றதுக்கு, சுவிசேஷம் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா? ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா? அவர் சொன்னாரு, வாய்ப்பு உண்டு பிரதர், ஆனா இந்த தேசத்துல சுவிசேஷம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். பிடிச்சாங்கன்னா இந்தியாவுக்கு என்ன செஞ்சிருவாங்க? அனுப்பிச்சு விட்டுருவாங்க, இல்லைன்னா ஜெயில போட்டுருவாங்க. நான் சொன்னேன், இப்படியாவது வாய்ப்பு இருக்குமா? இருக்கு பிரதர். ஒரு 40 கிலோமீட்டர் போகணும். எத்தனை கிலோமீட்டர் போகணும்? தூத்துக்குடி எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளவு தூரம் வைங்களேன். அங்க போனா நாகர்கோயில், கன்னியாகுமரி சார்ந்த சில நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, வேணா கூப்பிட்டு பார்க்கலாம். வேணா கூப்பிட்டு வர மாட்டாங்க, நம்ம தான் போகணும். அப்ப நான் சொன்னேன், பிரதர் எனக்கு வேலை கரெக்டா 5 மணிக்கு முடியும், நான் உங்களை ரூம்ல வந்து 6 மணிக்கு பிக்கப் பண்ணுதேன், அங்க போக 1 மணி நேரம் 7 மணி, இப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லுவோம். நீங்க அங்க ஒரு 2 பேரை மாத்திரம் புடிங்க, 2 பேரை மாத்திரம் புடிங்க. அல்லேலூயா. நான் என்ன செய்வேன்? இங்க இருந்து இந்த பண்ணு, பால், கொஞ்சம் ஸ்வீட்டு, பழம், கொஞ்சம் மாத்திரை, பாராசெட்டமல், அந்த செட்டமல் இந்த செட்டமல் இருக்கு பத்தியா, கொஞ்சம் வயிற்று வலி, தலைவலி, வாய் வலி, காய்ச்சல், இது எல்லாத்தையும் மாத்திரை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் ஜூஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு கார்ல வாங்கிட்டு எடுத்துருவேன். அந்த பிரதரை கூட்டிக்கிட்டு போனேன். அந்த பிரதர் கார்ல உட்கார்ந்து போன் பண்ணாரு. அது ஒரு பாலைவனம், ஒரு பெரிய கேம்பஸுக்குள்ள கொத்தனார், சித்தால், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க ஒரு 2000 பேர் உள்ள அடிச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. இந்தியர்கள் மாத்திரமல்ல, எண்ணற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள். நாங்க வாசல் வர போகல, வாசல்ல போனா கார் ஏங்க நிக்க, ரொம்ப நேரமா நிக்குது, என்ன கார் சொல்லி போலீஸ் வந்துருவோம். எல்லாம் மிலிட்டரி பாதுகாப்பு, சிசிடிவி கேமரா. நம்ம நாட்டை விட 50 மடங்கு அட்வான்டேஜ். தூரத்துல நிப்பாட்டிட்டு போன் பண்ணாரு, பிரதர் நீங்க வாரீங்களா? பிரதர் நான் ரொம்ப இப்ப வர்றது போல இல்ல, நம்ம நாகர்கோயில்காரங்க பேசுற ஸ்லாங் ரொம்ப நல்லா இல்ல பிரதர், நான் வர்றது போல இல்லையே, அப்புறமேட்டு பார்க்கலாம்.
இன்னொரு பிரதர்கிட்ட போன் பண்ணாரு, சரி நான் வாரேன். நான் லுங்கிலாம் கட்டியிருக்கேன். நான் சொன்னேன் லுங்கியோட வர சொல்லு. லுங்கியோட வரேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் என்ன செய்துன்னு கேள்வி, ஒரே காய்ச்சல் ஜோரமா இருக்கு, ஆளை வர சொல்லு, மாத்திரை இருக்கு. அல்லேலூயா. நான் நடந்த சம்பவமாக்கும் பேசிட்டு இருக்கேன். 2016-17 நடந்த சம்பவமாக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு கேட்டு வாசல்ல வந்து நின்னார். நான் கூட கையை காட்டினாரு அந்த பிரதர். இந்த பிரதர் அங்கிருந்து நடந்து வந்தாரு. கார்ல பின்னாடி உட்கார வச்சு, என்ன செய்து, ஒரே காய்ச்சல், மாத்திரை போட்டீங்களா? மாத்திரை போடல பிரதர், வெண்ணி தான் குடிச்சேன். இந்தாங்க மாத்திரையை போடுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட, மாத்திரையை போடுங்க. இந்தாங்க மாத்திரை, இந்தாங்க பழம், இந்தாங்க பண்ணு, இந்தாங்க பால். உடம்பு என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார் ஐயா. வயசான ஐயா, இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். இயேசு உங்களுக்கு சௌக்கியம் தருவார். இந்த காய்ச்சல் வந்து விடுதலையாக்க இயேசுவால் கூடும். ஜோம் பண்ணுங்க பிரதர். பக்கத்துல கார் ஜோம் பண்ணார், நானும் ஜோம் பண்ணேன். ஒரு வசனத்தை சொல்லி காருக்குள்ள வச்ச சுவிசேஷத்தை சொல்லி அவரை இறக்கி விட்டேன். அவர்கிட்ட சொன்ன, அடுத்த வாரம் வரும்போது என்ன செய்யுங்க, நாளைக்கு நான் வருவேன், என்ன செய்யுங்க, யாரெல்லாம் காய்ச்சல்ல கிடக்கானோ, யாரெல்லாம் பலவீனத்துல கிடக்கானோ, அழுகானோ, அவனெல்லாம் கூட்டிட்டு வாங்க பிரதர். நிறைய பேர் கிடக்கான் காய்ச்சல்ல, மாத்திரம் இல்லாம, கூட்டிட்டு வா. நான் நாளைக்கு போற 5 பேரோட நின்னார். அவர் முன்னுக்கூட்டியே நின்னாரு. அல்லேலூயா. அந்த 5 பேரையும் கார்ல ஏற்றி நெருக்கி ஏற்றிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி தள்ளி போய் பாலைவரத்தை நிப்பாட்டிக்கிட்டு எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தேன். எல்லாருக்கும் பானட்ல வச்சு ஆப்பிள் வெட்டி கொடுத்தேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சான். எல்லாருக்கும் அவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய சுவிசேஷம். சரியான தேவ பிள்ளையே, நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, அந்த கேம்பஸின் அதிகாரி எங்களை ஒரு நாள் அழைத்தார். இங்க வாங்க பிரதர், உள்ள வாங்க அப்படின்னாரு. உங்களை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவர் ஒரு மலையாளி, அவர் ஒரு மலையாளி கேம்பஸ் செக்யூரிட்டி மேனேஜர். நான் கவனிச்சுட்டே இருக்கேன். நீங்க டெய்லி வந்து இவட ஏதோ ஆட்களோட பேசிட்டு கொடுத்துட்டு போய் கொண்டு இருக்கு, என்ன விஷயம்? அப்ப நான் சொன்னேன், சார் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சவங்க, ஏதாவது மாத்திரை மருந்து கேட்டா சொல்லிட்டு ஜோமன்ட்டு போவேன். ஜோமன்ட்டு போவீங்களா? ஆமா ஜோமன்ட்டு போவேன். அப்படி நீங்க கிறிஸ்தவரா? ஆமா நான் கிறிஸ்தவன், இயேசுவின் பிள்ளை. நேரம் ஆயிட்டு, நான் முடிச்சிடுறேன். எனக்கு ஜோம் பண்ணுவீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கேன். எந்த இடத்துல ரோட்ல காருக்குள்ள வச்சு சுவிசேஷன் சொன்னனோ தேவ பிள்ளையே, நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். அதே கேம்பஸுக்குள்ள ஏசி ரூம்ல கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க உதவி செய்தார். அந்த கேம்பஸுக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள 50 பேர் 100 பேர் இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, 10 இல்ல, 20 25 பேருக்கு கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நான் வாரத்துல 2 நாளா பிக்ஸ் பண்ணேன். டெய்லி முடியாது, அலைய முடியாது. 2 நாளா பிக்ஸ் பண்ணேன். அந்த கேபினுக்கு நான் போறதுக்கு முன்னாடி ஆட்கள்லாம் முழங்கால் நின்று ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அருமையான தேவபிள்ளையே, நான் என்ன செஞ்சேன், வேன் வாங்கி வாடகைக்கு வேன் பிடிச்சு, ஆட்டோ பிடிச்சு, கார் பிடிச்சு அந்த ஜனங்களை கூட்டிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கொண்டு வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணுவேன். சபையில இருந்து வேன் போயிருச்சா, இந்த பிரதர் வீட்டுக்கு வேன் போயிருச்சா, அந்த பிரதர் வீட்டுக்கு வேன் போயிருச்சா, எத்தனை பேர் கூப்பிட்டாச்சு, எல்லாரும் ஏறிட்டாங்களா, அந்த இடத்துல 10 பேர் ஏறினேன், இந்த இடத்துல 5 பேர் ஏறியாச்சா, கூட்டிட்டு வந்துருங்க. ஒரு வேன் வரட்டா, என்னாச்சு, நான் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அந்த வேன் வரலையே, வந்தாச்சு, கதவை திறந்து ஓடி வருவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சபைகள் அநேகம் இருக்குது தமிழ்நாட்டுல, சுவிசேஷம் அநேகம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் உற்சாகமாய் போவதற்கு ஆள் இல்லை. அங்க ஓடி வந்தாங்க, தப்பிச்சோம் பழச்சோம், ஒளிஞ்சு கிழிஞ்சாவது வண்டியில ஏறி ஓடி வந்தாங்க சுவிசேஷம் கேட்க. இதே போல வெள்ளை ட்ரெஸ், வெள்ளை பேண்ட் போட்டுட்டு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் மால்ல ஜோம் பண்ணிக்கிட்டே நடந்தேன். எதுக்கு தெரியுமா? யாராவது சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கிடைக்காதா? ஜாமான் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நான் ஒத்த ஆளுல ஜாமான் வாங்க மாட்டேன். சுவிசேஷம் சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே அந்த சூப்பர் மார்க்கெட்ல லாந்திக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு குடும்பம் வந்துச்சு. பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாங்க கத்தாருக்கு வந்து 4 நாள் ஆச்சு. நாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. இந்த கத்தார்ல எந்த இடத்துல சபை ஆராதிக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க ஊழியக்காரரா? ஆமாமா. எங்களை சபைக்கு கூட்டு போக முடியுமா? அதுக்குதான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அருமையான தேவ பிள்ளைய, இப்படி வாரம் சுத்துவேன் மால்ல. அந்த சபையை நான் அடுத்த ஊழியர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு 2018 இந்திய தேசத்துக்கு வரும்போது 2016 இருந்து 18 2 வருஷத்துக்குள்ள அந்த சபையில கூட்டி சேர்த்த ஆத்துமாக்கள் 72 பேரு. அல்லேலூயா. 3 குடும்பம்.
ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். நான் அழைக்கப்பட்ட அழைப்பு உண்மையுள்ளவராய் இருந்தார். நீ வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க பேய் ஓடும். நீ வாயை திறந்து ஜெபித்தா அந்த அற்புதம் நடக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு உறுதியா இருக்கணும், என்னை அழைத்தவர் அவராயிருக்கணும். அல்லேலூயா. பணத்துக்கோ பேருக்கோ சூழ்நிலைக்கோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு என்ன செய்யப்படாது, ஊழியத்துக்கு வந்தவனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த கத்தார் தேசத்துல தமிழ் சபை நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வெறும் ஹாலுல ஆளே இல்லாத இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும் போது என்னுடைய விசுவாசம் அந்த ஹால் முழுவதும் ஆண்டவர் பரலோக தூதர்களால நிரப்பி இருந்தார். அருமையான தேவ பிள்ளையே, 72 ஆத்துமாக்களை சம்பாதித்த அந்த சபைக்கு விட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளியாவது உன் பணத்தை கையிலிருந்து ஊழியத்துக்கு போட்டாதான் இன்னைக்கு ஊழியம் நடக்கும். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் ஒரு 10 ரூபாய் ஊழியத்தை என்ன செய்ய மாட்டேங்காங்க, போட மாட்டேங்கிறாங்க. விசுவாசிகள் தன்னுடைய கையில் ஒரு கலசம் தண்ணி என்ன செய்ய மாட்டேங்காங்க, ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. ஊழியம் எப்படியாக ஜெபம் பண்றது, ஜபம் எல்லாரும் பண்ணுவோமே. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது, விசுவாசம் இல்லாத கிரியையும் செத்தது. இந்த மோசையை போல இன்னும் நிறைய கேரக்டர் இருக்கு. நெகேமியா இருக்கு, எஸ்தர் இருக்கு, இயேசுவின் வரலாறுலாம் இருக்கான நேரம் இல்லை. இந்த மோசையை போல, இந்த ஆபிரகாமை போல மோசே சொல்றான், என் பேரையே ரிமூவ் பண்ணி நான் நரகத்துக்கு நாம போறேன். அந்த மக்களோட பாவம் செய்த மக்களை நீ கொல்வீரானால் இவர்களோடு சேர்ந்து நான் என்ன செய்யறேன், நரகத்துக்கு போறேன். என் பேரையும் கிரிக்கிறீங்க, எல்லாம் போனா மொத்தமா போறான்னு இருக்கட்டும், நான் மட்டும் ஏன் பரலோகத்துக்கு வரணும்? மோசையின் நிமித்தம் ஆண்டவர் ஜனங்களை மன்னித்தார். அருமையான தேவ பிள்ளையே, உன் நிமித்தம் கர்த்தர் உன் ஊரை சந்திப்பார். உனக்கு தெரியாது, நீ உன் ஊர்ல ஒரு மோசையா இருக்கலாம், உன் ஊர்ல நீ ஒரு ஆபிரகாமா இருக்கலாம், உன் ஊர்ல நீ ஒரு எஸ்தரை போல இருக்கலாம், உன் ஊர்ல ஒரு நெகேமியாவை போல இருக்கலாம். எல்லாரும் செபிக்கலாம். அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே,